அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு போன்ற சவால்களை சமாளிக்க அரசாங்கங்கள் ஒரு முக்கியமான பொருளாதார கருவியை பயன்படுத்துகின்றன. அதுதான் மானியம். ஆனால் இந்த மானிய முறை உண்மையில் நம் பொருளாதாரத்திற்கு நல்லதா அல்லது நீண்ட காலத்தில் சிக்கல்களை உருவாக்குமா? இந்த கேள்வி பல பத்தாண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள் என இரு தரப்பிலும் இதன் தாக்கம், நோக்கம் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மானியம் ஒரு விரிவான விளக்கம். மானிய முறை என்பது ஒரு குறிப்பிட்ட சேவைக்கோ அல்லது பொருளுக்கோ அரசாங்கம் நிதி உதவி அளிப்பதுதான். இதன் மூலம் அந்த பொருளின் அல்லது சேவையின் விலை சந்தை விலையை விட குறைவாக கிடைக்கும். இது நுகர்வோருக்கு நேரடியாகவோ அல்லது உற்பத்தியாளர்களுக்கு மறைமுகமாகவோ வழங்கப்படலாம். உதாரணத்திற்கு, விவசாயிகளுக்கு உர மானியம் வழங்குவது, ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பது அல்லது பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களுக்கு விலை குறைப்பு செய்வது என பல வடிவங்களில் இந்த நிதி உதவி செயல்படுகிறது. இந்த அமைப்பு செயல்படும் விதத்தை பார்த்தால் ஒரு பொருளின் உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் அந்த பொருளை மக்கள் வாங்க வேண்டும் என்றோ அல்லது குறிப்பிட்ட துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றோ விரும்பினால் உற்பத்தி செலவின் ஒரு பகுதியை தானே ஏற்றுக்கொள்கிறது. இதனால் அந்த பொருள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கிறது. இது சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற உதவுகிறது. மேலும் புதிய தொழில்களை உருவாக்கவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் சில குறிப்பிட்ட துறைகளின் வளர்ச்சியை தூண்டவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற பொது சேவைகளிலும் மானியங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. மானியம் என்பது அடிப்படையில் ஒரு நிதி பரிமாற்றமாகும். இதில் அரசாங்கம் தனிநபர்கள், வணிகங்கள் அல்லது நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துகிறது அல்லது வரிகளை குறைக்கிறது. இது இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படலாம். நேரடி மானியங்கள் பயனாளிகளுக்கு நேரடியாக பணம் வழங்குவது. எடுத்துக்காட்டாக, நேரடி பணப்பரிமாற்றம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். திட்டங்கள் அல்லது விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக உரம் அல்லது விதை மானியத்தை செலுத்துவது. மறைமுக மானியங்கள் பொருட்களின் விலையை குறைப்பதன் மூலம் அல்லது சேவை வழங்குநர்களுக்கு நிதி உதவி அளிப்பதன் மூலம் பயனாளிகளுக்கு பலன் அளிப்பது. உதாரணமாக, பொது விநியோக முறையில் மலிவு விலையில் உணவு தானியங்கள் வழங்குவது அல்லது மின்சார விநியோக நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய நிதி வழங்குவது. மானியங்களின் வரலாற்று பின்னணி மற்றும் பரிணாமம். மானியங்களின் வரலாறு நீண்டது. நவீன மானிய கொள்கைகள் பெரும்பாலும் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து, குறிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் பொருளாதார மீட்சி மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை இலக்காக கொண்டு உருவாகின. 1950கள் மற்றும் 60களில் பல நாடுகள், குறிப்பாக புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள், உணவு பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காக உணவு மானியங்களை அறிமுகப்படுத்தின. இந்தியாவில் பசுமை புரட்சியின் ஒரு பகுதியாக விவசாய உற்பத்திக்கு ஊக்கமளிக்க உர மானியங்கள், நீர்ப்பாசன மானியங்கள் மற்றும் மின்சார மானியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1970களில் உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி, ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்ட போது எரிபொருள் மானியங்கள் பல நாடுகளில் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இது மக்களின் வாங்கும் திறனை பாதுகாக்கவும் பொருளாதார அதிர்ச்சிகளை குறைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. 1980கள் மற்றும் 90களில் உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைகள் காரணமாக மானியங்களின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்தன. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் மானியங்கள் சந்தையை சிதைப்பதாகவும் நிதிச்சுமையை அதிகரிப்பதாகவும் வாதிட்டு மானிய சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தன. 2000கள் முதல் இன்று வரை இலக்கு சார்ந்த மானியங்கள் மற்றும் நேரடி பணப்பரிமாற்றம் போன்ற புதிய அணுகுமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது மானியங்களின் கசிவுகளை குறைத்து உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை நோக்கமாக கொண்டது. சுற்றுச்சூழல் கவலைகள் அதிகரித்து வருவதால் புதைப்படிவ எரிபொருள் மானியங்களை குறைத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கான மானியங்களை அதிகரிப்பதற்கான உலகளாவிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. மானியம், நன்மைகள் மற்றும் சவால்கள். மானியம் ஒருபுறம் சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும் கருவியாகவும் மறுபுறம் பொருளாதார சிக்கல்களை உருவாக்கும் சுமையாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் நன்மைகள்: மானியங்கள் ஏழ்மையை குறைக்க உதவுகின்றன. அடிப்படை தேவைகளான உணவு, கல்வி, சுகாதாரம் மற்றும் எரிசக்தி ஆகியவற்றை அனைவருக்கும் கிடைக்கச் செய்கின்றன. குறிப்பாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் போன்ற திட்டங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு மலிவு விலையில் உணவு தானியங்களை உறுதி செய்கின்றன. சில துறைகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள், உதாரணமாக புதிய தொழில்களுக்கு வரி சலுகைகள், அவற்றின் வளர்ச்சியை தூண்டி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். விவசாய மானியங்கள் உணவு உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்த உதவுகின்றன. சந்தை ஏற்ற இறக்கங்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள் போன்ற நெருக்கடி காலங்களில் மானியங்கள் விலைகளை நிலைப்படுத்தி நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கலாம். ஒரு நாட்டின் பாதுகாப்பு, எரிசக்தி சுதந்திரம் அல்லது தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு அவற்றின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்படலாம். கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய பொதுச் சேவைகளை குறைந்த கட்டணத்தில் அல்லது இலவச
இலவசமாக வழங்குவதன் மூலம் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் அவற்றை பெற மானியங்கள் உதவுகின்றன. சவால்கள்: மானியங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் நிதி தேவைப்படுகிறது. இது வரி செலுத்துவோர் மீதும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில சமயங்களில் மானிய செலவுகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க சதவீதத்தை எட்டி நிதி பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இது வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்கும். ஒரு பொருளின் விலை செயற்கையாக குறைக்கப்படும் போது அதன் தேவை அதிகரித்து வீணாகும் வாய்ப்பும் உண்டு. இது சந்தையின் இயல்பான செயல்பாட்டை குலைத்து வளங்களை திறனற்ற முறையில் ஒதுக்கீடு செய்ய வழிவகுக்கும். உதாரணமாக, மலிவான மின்சாரம் விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருந்தாலும் அது நீரின் அதிகப்படியான பயன்பாட்டிற்கு அல்லது நிலத்தடி நீர்மட்டம் குறைதலுக்கு வழிவகுக்கலாம். மானியங்களின் நோக்கம் உன்னதமானதாக இருந்தாலும் நடைமுறையில் சில சிக்கல்கள் எழலாம். மானியங்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடையாமல் இடைத்தரகர்கள் அல்லது செல்வந்தர்களுக்கு பலன் அளிக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது ஊழலுக்கும் கருப்புச் சந்தைக்கும் வழிவகுக்கும். புதைபடிவ எரிபொருள் மானியங்கள் அவற்றின் பயன்பாட்டை ஊக்குவித்து காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் கார்பன் உமிழ்வை அதிகரிக்கின்றன. இதேபோல் சில விவசாய மானியங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் விவசாய முறைகளை ஊக்குவிக்கலாம். மானியங்கள் பெறும் நிறுவனங்கள் மானியம் பெறாத நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நியாயமற்ற போட்டி நன்மைகளை பெறலாம். இது சந்தையில் ஆரோக்கியமான போட்டியை தடுக்கலாம். இந்தியாவில் மானியங்களின் நிலை மற்றும் தரவு குறிப்புகள். இந்தியாவில் மானியங்கள் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்படுகின்றன. உணவு மானியம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013 இன் கீழ் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 67 விழுக்காடு பேருக்கு மலிவு விலையில் உணவு தானியங்கள் கிலோவுக்கு 13 ரூபாய் வழங்கப்படுகின்றன. இது உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாகும். இந்திய அரசாங்கத்தின் உணவு மானிய செலவு ஆண்டுதோறும் பல லட்சம் கோடிகளை தாண்டுகிறது. எரிபொருள் மானியம். குறிப்பாக சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் மற்றும் பெட்ரோல், டீசல் மீதான மானியங்கள் நீண்ட காலமாக இருந்து வந்தன. சமீப காலங்களில் சர்வதேச எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப இந்த மானியங்கள் சரி செய்யப்படுகின்றன. பிரத்யக்ஷ் ஹன்ஸ்தாந்திரித் லப் திட்டம் மூலம் LPG மானியம் நேரடி பணப்பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இது கசிவுகளை கணிசமாக குறைத்துள்ளது. விவசாய மானியம். உர மானியம், மின்சார மானியம், நீர்ப்பாசன மானியம் மற்றும் கடன் மானியங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. உர மானியம் விவசாய இடுபொருட்களின் விலையை குறைத்து உணவு உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இருப்பினும் இது சில சமயங்களில் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டிற்கு வழிவகுத்து மண் வளத்தை பாதிக்கலாம். மின்சார மானியம். விவசாயம் மற்றும் வீட்டு உபயோக மின்சாரத்திற்கு வழங்கப்படும் மானியங்கள் மின்சார விநியோக நிறுவனங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்றன. இது மின் விநியோக கட்டமைப்பின் மேம்பாட்டிற்கு தடையாக அமைகிறது. உலகளாவிய பார்வை மற்றும் எதிர்கால போக்குகள். உலக பொருளாதாரத்தில் மானியங்கள் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாகவே இருக்கும். ஆனால் அவற்றை எப்படி சிறப்பாக நிர்வகிப்பது என்பதுதான் முக்கிய சவால். சர்வதேச அளவில் மானிய கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஆகியவற்றின் அழுத்தம் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் மானியங்கள் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, புதைபடிவ எரிபொருள் மானியங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கான மானியங்கள் அதிகரிக்கப்படலாம். சர்வதேச எரிசக்தி முகமை போன்ற அமைப்புகள் புதைபடிவ எரிபொருள் மானியங்களை நீக்குவதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மானியங்களை இன்னும் துல்லியமாகவும் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே சென்றடையவும் உதவும். நேரடி பணப்பரிமாற்றம் போன்ற திட்டங்கள் இந்த திசையில் ஒரு முக்கியமான படியாகும். ஆதார் இணைப்பு மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் இடைத்தரகர்களை அகற்றி ஊழலை குறைத்து பயனாளிகளுக்கு நேரடியாக பலனை சேர்க்க முடியும். பொதுவான மானியங்களுக்கு பதிலாக உண்மையாக தேவைப்படுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டுமே மானியங்களை வழங்குவது. இது நிதிச்சுமையை குறைத்து மானியங்களின் செயல்திறனை அதிகரிக்கும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி முறைகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளுக்கு மானியங்களை வழங்குவது எதிர்கால போக்காகும். இது காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் உதவும். மானியம் என்பது ஒரு கூர்மையான இருமுனை வாள் போன்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் அது சமூக சமத்துவத்தை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். ஆனால் தவறாக கையாளப்பட்டால் அது நிதி சுமையை அதிகரித்து சந்தை சிதைவை ஏற்படுத்தி நீண்ட காலத்தில் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கலாம். மானிய கொள்கைகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து சமூகத்தின் தேவைகள், பொருளாதாரத்தின் நிலை மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களுக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பது ஒரு நிலையான, சமத்துவமான மற்றும் வளர்ச்சி நோக்கிய பொருளாதாரத்திற்கு மிக அவசியம். இந்த சீர்திருத்தங்கள் நிதி பொறுப்புணர்வையும் சமூக நலனையும் சமநிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும்.